இதனிடையே காணாமல் போன மதனை கண்டுபிடிப்பதே எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அமையும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதனுக்கும் தமக்கும் கட்சி ரீதியிலான தொடர்பை தவிர வேறு எவ்வித தொழில் தொடர்பும் இருந்ததில்லை என்று மீண்டும் ஒருமுறை விளக்கம் கொடுத்துள்ளார். 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து மதன் நீக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ள பாரிவேந்தர், கட்சி ரீதியாக தம்முடன் இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி எஸ்ஆர்எம் குழுமத்திற்கும் நெருக்கமாக இருப்பது போன்ற தோற்றத்தை மதன் உருவாக்கி இருந்தது தற்போதுதான் தெரிய வருகிறது என்றும் கூறியுள்ளார். எஸ்ஆர்எம் கல்வி நிறுவன மாணவர் சேர்க்கையில் மதனுக்கு எந்தவித தொடர்பும் இருந்ததில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்துவதாகவும் பாரிவேந்தர் கூறியுள்ளார். ஆனால் தொடர்பு இருப்பதை போன்ற தோற்றத்தை மதன் ஏற்படுத்தி இருந்தால் அதற்கு தாமோ எஸ்ஆர்எம் நிறுவனமோ எந்த விதத்திலும் பொறுப்பாக மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். ஊடகங்களுக்கு பேட்டியளித்த மதனின் பெற்றோர் தங்களது மகனின் தொழில் தொடர்புகள் பற்றி தங்களுக்கு முழுமையாக தெரியாது என கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பாரிவேந்தர், எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்துடனோ அதன் மாணவர் சேர்க்கையிலோ எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் அவ்வாறான தொடர்பு இருப்பது போல் தனது பெற்றோரையே மதன் நம்ப வைத்திருப்பது அவர்களது பேட்டியில் இருந்து தெரிய வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது தொழில் பற்றி பெற்றோரிடமே தவறான தகவல்களை மதன் கூறியுள்ளார் என்பதிலிருந்து தெளிவாகிறது என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் கட்சியிலிருந்து தான் நீக்கப்பட்டதையும் பெற்றோரிடம் கூறாமல் மதன் மறைத்துள்ளார் என்பதும் தெரிய வருகிறது என்றும் பாரிவேந்தர் கூறியுள்ளார். காணாமல் போன மதனை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டுமென்ற மதனின் பெற்றோரது கோரிக்கை நியாயமானது என குறிப்பிட்டுள்ள ஐஜிகே நிறுவனர் பாரிவேந்தர், அதுவே எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அமையும் என நம்புவதாகவும் கூறியுள்ளார். எனவே காணாமல் போன மதனை விரைவில் கண்டுபிடித்து தம்மை பற்றியும் எஸ்ஆர்எம் குழுமம் பற்றியும் வெளிவரும் எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென மதனின் பெற்றோருடன் சேர்த்து தாமும் காவல்துறையிடம் கோரிக்கை வைப்பதாகவும் பாரிவேந்தர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.